இது வரைக்கும் தொட்டதே கிடையாது. சினிமாவில் மட்டும்தான் நான் வந்து அப்படி நடிப்பேனே தவிர அதுவே எனக்கு ஒழுங்காக நடிக்க தெரியாது அப்படின்னு ஹீரோயின்லாம் திட்டுவாங்க. என்ன அப்படி தான் முடிக்கிற நீ அப்படின்னு ஹீரோயின் எல்லாம் திட்டுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் அப்பா வந்து நிறைய ஸ்மோக் பண்ணியிருக்காரு. நிறையனா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு ஏற்படுத்தின பாதிப்பை விட எனக்கு ஏற்படுத்தின பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அவர் பீடி பிடிப்பார். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து தயவுசெய்து கவர்னர் தப்பாக எடுத்துக்கூடாது. அவர் குடிக்கிற பீடியோட பேர் வந்து கவர்னர் பீடி. அவர் குடித்த பீடியோட பேர் வந்து கவர்னர் பீடி. த நேம் ஆஃப் த பீடி வாஸ் கவர்னர் பீடி. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இட் வாஸ் செல்லிங். சே ஐ எம் நாட் ஃபார் ஜோக், ரியலாகவே அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கவர்னர் பீடி தான் அந்த பீடி. அதுக்கு எங்கள் அப்பா கிட்ட நான் அங்கே கேட்கும்போது, கவர்னரே பீடி பிடிக்கும்போது நான் பிடிச்சா என்னப்பா அப்படின்லாம் கிண்டல் அடிப்பாங்க. இது எதுக்காக நான் வேணும்னு இங்கே நான் சொல்கிறேன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம பேர் கொடுக்கும்போது அங்கே ஒரு சென்சார்ஷிப் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதுக்காக தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஒரு பீடிக்கு பேர் வைக்கும்போது எப்படி கவர்னர் பீடின்னு ஒருத்தர் பேர் வைக்க முடியும்? அது எவ்வளோ உயர்ந்த ஒரு பதவி. அந்த பதவியை கொண்டு போய் ஒரு பீடிக்காக பேராக வைக்கிறதுங்கிறது ரொம்ப வன்முறையான தடுக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ அந்த பீடி இல்லை. அந்த பீடி தான் அவர் குடிப்பார். என்னப்போ வாங்கிட்டு வர சொல்லுவார். ஏன்னா படிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் பீடி வாங்கிட்டு வரேங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். அது மனசுக்குள்ளே பதிஞ்சு கடைசியில் அவர் வந்து கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறந்ததை நான் கண்ணுக்குள்ளே பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம். இப்போ டிபிக்கான காரணங்களில் ஒன்று வந்து ஸ்மோக்கிங் கூடன்னு சொன்னதுனால இதை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அப்படி பாதிக்கப்பட்டவங்களை நம்ம ஒதுக்காமல் அவங்களுக்கு உரிய வகையில் எந்தெந்த வகையில் நம்ம உதவ முடியும். டெஃபினட்டாக ஒரு நோய், இந்த காச நோயை விட பெரிய நோய் வந்து காசு நோய். காசு நோயின்னு ஒரு நோய் இருக்குது, தெரியுமா? அந்த நோய் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சமீபத்தில் என்னோட ரீல் ஒன்று ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒன்று வந்து உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோய் ஒன்று இருக்குது. எல்லாரும் இந்த காசு நோய் பிடிச்சி அலையிறதுனால சமூகத்தில் வந்து ஏற்படுற எல்லா குற்றங்களுக்கும் காரணம் அந்த காசு நோய் தான். காசு நோய் கிடையாது. காசு நோய்ங்கிறது குணப்படுத்தக்கூடியது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்க, உணவில் அவங்கள பராமரிப்பில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னா அதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உதவி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கீழ்த்தட்டு மக்கள் தான், ஒரு சராசரி குடும்பங்கள் இருக்கிறவங்க தான் ஒருத்தர் நிறைய உதவி செய்கிறாங்க. சோ கால்டு பணக்காரன் என்ன பண்ணுறான்னா பப்ளிசிட்டி பண்ணிக்குவான். எனக்கு தெரிஞ்ச மதுரையில் ஒருத்தர் 1000 நாளைக்கு 1000 ஆளுக்கு அன்னதானம்னு சொல்லிட்டு ஒருத்தர் விளம்பரப்படுத்தினார். அவரை வச்சு அவர் என்ன வச்சு ஒரு படம் எடுக்கலான்ட்டு இப்போ அக்டோபர் 9 போன வருஷத்தில் ஒரு பூஜை போட்டோம். பேஸ் வந்து எனக்கு என்னென்னா அதுதான். நான் அவரை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் அந்த படம் ஆரம்பிக்கவே இல்லை. அது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு மதுரை போலீஸ் கமிஷனர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அவரை பற்றி. எதுக்கு சொல்கிறேன்னா, விளம்பரப்படுத்துவாங்களே தவிர உண்மையிலேயே அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த சராசரி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையிலேயே செய்கிறவங்க. அதுக்கான ஒரு சின்ன உதாரணம், நான் ஒரு 3 மலையாள படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். மலையாள நியூஸ் வந்து நான் அப்பப்போ பார்த்தேன். அதில் சில வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. அது என்னென்னா, முத்துன்னு ஒரு பொட்டிக்கடை வச்சுருக்க ஒரு மனிதர். அங்கே வந்து லாட்ரி சீட்டு உண்டு. அங்கே வந்து ஒரு வயதான ஒருத்தர், 62 வயசு இருக்கும் அவருக்கு, ஒரு வயதான பெரியவர். அவருடைய 2 மகளுக்கும் சேர்ந்து 62 வயசு இருக்கும். அவருடைய 2 மகளுக்கும் சேர்ந்து 62 வயசு இருக்கும். அதாவது 30-32 வயசு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இன்னும் கல்யாணம் ஆகலை, 2 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலை. அவருடைய வறுமை அவ்வளோ வறுமையில் இருக்கார். அவர் ஏதோ கூலி வேலை செஞ்சுட்டு அந்த கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வந்துட்டு, லாட்ரியில் என்னைக்காவது பணம் விழுந்ததுன்னா தன்னுடைய பெண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிறது அவருடைய எண்ணம். ஒரு தடவை கொண்டு போய் 5 லாட்ரி சீட்டு வாங்கியிருக்காரு, 250 ரூபா. அதில் 100 ரூபா மட்டும் கொடுத்துட்டு மீதி 150 ரூபா நான் நாளை கொடுக்குறேன்ட்டு போயிட்டார். அந்த லாட்ரி சீட்டை கூட வாங்கி பிரித்து பார்க்கல. அந்த முத்துங்கிறவர் என்ன பண்ணார், லாட்ரி சீட்டை எடுத்து மடித்து ஒரு பக்கமாக வச்சுட்டாரு. மறுநாள் காலையில் எழுந்துச்சு பேப்பரில் பார்த்தா, பேப்பரில் 1,14,00,000 ரூபா ஒரு சீட்டு விழுந்திருக்கு. அந்த சீட்டு எந்த சீட்டுனா, இதை மடித்து வச்ச ஒரு சீட்டு. இது வந்து உண்மை சம்பவம். உடனே அவருக்கு வந்து பயங்கர பதட்டம். 1,14,00,000 ரூபா விழுந்திருக்கு அப்படின்னா நேராக போய் அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த மாதிரி இந்த சீட்டை நம்ம அமைக்கலாமா, ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது நான் எந்த சீட்டு கொடுத்தேன்னு அவருக்கு தெரியாது. இந்த சீட்டை நம்ம அமைக்கலாமான்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது, தயவு செய்து கொண்டு போய் அந்த சீட்டை கொடுத்துருங்க. அங்கே தான் ஒரு பெண் ஒரு குடும்பத்தோட எவ்வளோ முக்கியமான தெய்வமாகறாங்கிறது அந்த இடத்துல தான் தெரியும். அதனால் பெண்கள்லாம் ஒரு தடவை ஜோராக கை தட்டிக்கலாம் உங்களுக்கு.
ட்விஸ்ட் வந்து என்னன்னா, இங்கேருந்து கொண்டு போய் அந்த லாட்டரி சீட்டை காமிச்சு, அப்பா நீ வாங்கின லாட்டரி சீட்டுக்கு 1,16,00,000 விழுந்திருக்குப்பான்னு காமிச்ச உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, நான் தான் நேற்று வந்து 150 ரூபா கொடுக்கல, வெறும் 100 ரூபா தானே கொடுத்தேன், அதில் எந்த சீட்டுக்கு அது விழுந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, அதனால் தயவுசெய்து இந்த பணத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு இருக்காரு. உடனே ஒரு முத்து கம்பல் பண்ணி அப்படிலாம் கிடையாது, நீ வந்து இந்த பணத்தை வச்சுக்க, எனக்கு மரியாதையாக 150 ரூபா கொடுன்னு மட்டும் 150 ரூபா வாங்கிட்டு போய் அந்த சீட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த நியூஸ் அதில் வந்தது. நான் பார்த்தோன்னு மிரண்டு போயிட்டேன். நம்ம உலகத்தில் சிறந்த மனிதன் வேற யாரோ கொண்டாடிட்டு இருக்கோம், இவங்க தானே சிறந்த மனிதர்கள்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் எனக்கு கூப்பிட ட்ரை பண்ணேன். கடைசியில் அந்த முத்துன்றவரையும் அவருடைய மனைவி 3 குழந்தைங்களையும் ஃப்ளைட்டில் திருவாண்டரத்துலேருந்து ஃப்ளைட்டில் வரவழைச்சு க்ரீன் பார்க்கில் ரூம் போட்டு லிமோசின் ஒரு கார், லிமோசின் நம்ம இந்த கவர்னர் மாளிகையில் பாதி தூரம் இருக்கும், அந்த காரில் கூட்டிகிட்டு வந்து உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் நீதிபதி சந்துரு அவர்கள், விவேக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு சிறந்த மனிதன்ற ஒரு விருதையும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் நான் அவருக்கு கொடுத்தேன். இது எதுக்காக செய்யறேன்னா, இந்த உதவியை யார் செஞ்சாங்க, 1,16,00,000 நானே ஷேக் ஆகிடுவேன். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு பாதி பணத்தை அமுக்கிட்டு பாதி பணத்தையாவது எப்படியாவது கொண்டு போய் அந்த கல்யாணத்துக்கு நானே நின்று பட்டு வேஷ்டி பட்டு சட்டியெல்லாம் போட்டு, நமக்கு பட்டு சட்டிலாம் நல்லா இருக்கும், நல்லா கருப்பாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும், அதனால அங்கே போய் பந்தாவா அந்த திருமணத்தை நடத்தி வச்சு நல்ல பேர் வாங்கிட்டு போஸ்ட் அடித்து, வினைகள்லாம் இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு 4 வினைகளை வச்சுட்டு நம்ம வந்திருப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய குணம். ஆனால் இந்த உதவி செய்கிற மனப்பான்மை வசதி குறைவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அவங்களுடைய மனம். அதனால் இந்த சொசைட்டியில் நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் நினச்சோம்னா, இந்த மாதிரி ஒதுக்கப்படாமல் அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து இந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு இப்போ மேடையில் இருக்கவங்க பெரியவங்க சொன்னதை எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நான் நிறைய மேடைக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த மேடை ரொம்ப உபயோகமானவும், அப்புறம் நான் கவர்னர்கிட்ட பேசின வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் அவர் ஒரு தடவை சந்திக்கணுங்கிற அளவுக்கு ஒரு காதல் வந்துருச்சு எனக்கு அவர் மேலே. காதல் அப்படிதான், அது கண்ணாபின்னான்னு வந்துடும். இந்த என்னுடைய முதல் புக்கோட பேர் வந்து கிறுக்கல்கள், என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வழிநடுக காதல் பூக்கும். வழிநடுக காதல் பூக்கும். அடிக்கடி ஒரு மொமெண்ட்லேயும் நமக்கு ஒரு காதல் மலரும். அப்படி எனக்கு அவர் மேலே ஒரு நல்ல காதல் மலர்ந்தது. இது தொடரணும். இன்னும் நிறைய அவர் செய்கிற நல்ல விஷயங்களுக்கு நானும் உடந்தையாக கூட இருக்கணுங்கிறது என்னுடைய மகிழ்ச்சியான ஒரு இந்த தருணத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.